வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 7வது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1 வினா விடை வீடியோவை பார்த்தோம். இப்போ அதே 7வது புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2 ஓகேங்களா, இதிலிருந்து வினா வங்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், 7ஆம் வகுப்பு இயல் 2 அணிநிழல் காடு பாடம் 1. ஒரு நாட்டின் வளம் எதன் அடிப்படையில் எதன் அளவை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது? ஒரு நாட்டினுடைய வளம் எதன் அளவை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது? ஆன்சர் டி, காடுகள். காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். நாட்டின் வளமே காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடிமடி கிளியோ பூங்குயிலோ கூவுமடி என்ற பாடலை இயற்றியவர் சுரதா. பச்சைமயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சுர வங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும் என்னும் பாடலை இயற்றியவர் ராஜகோபாலன். சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி இக்கிளியே இயற்கை விடுதியிலே என்று பாடியவர் ராஜகோபாலன். ராஜகோபாலனுடைய இயற்பெயர் தான் சுரதாவினுடைய இயற்பெயர் தான் ராஜகோபாலன். கொஸ்டின் நம்பர் 3. சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். யார் மீது கொண்ட மிகுந்த பற்று காரணமாக ராஜகோபாலன் தனது பெயரை சுரதா என மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன். சுரதா எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஊமைக்கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. சுரதாவால் இயற்றப்படாத நூல் ஓகேங்களா தென்மொழி. ஓகேங்களா, தென்மொழி. அப்போ சுரதாவால் இயற்றது அமுதம் தேனும் தேன்மலை துறைமுகம். சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் பகுதியில் உள்ள காடு என்னும் கவிதை எந்த பாவகையைச் சேர்ந்தது? ஓகேங்களா, கிளிக்கன்னி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. கிளிகளின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தால் பாடப்படும் இசைப்பாடல் கிளி கன்னி. கார்த்திகை தீபம் என காடுகளில் காணப்படுவது எதுவென்று சுரதா பாடுகிறார்? மலர்கள். காடுகள் கொடுக்கும் பொருட்களை என்று சுரதா குறிப்பிடுவது சேராதது எது? சேராதது நித்திலம். காடு பற்றிய சுரதாவின் கவிதையில் பொருத்தமில்லாத சொற்றொடர் எது? பொருத்தமில்லாத சொற்றொடர் வழியில் தடை இருக்காது. மீதி எல்லாமே சுரதா கவிதையில் இருக்குது. குரங்கும் குடி இருக்கும், கொம்பில் கனி இருக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், இல்லாதது வழியில் தடை இருக்காது அப்படிங்கிறதான் அவர் இதில் இல்லாதது. 12. விலங்குகள் அலைந்து திரியும் காட்டை சுரதா எவ்வாறு அழைக்கிறார்? இயற்கை விடுதி. சொல்லும் பொருளும் ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை நச்சரவம் விடமுள்ள பாம்பு களிப்பு மகிழ்ச்சி. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அல்லாதன எவை? காட்டை குறிக்காதது அரி, கிரி, வெற்பு, விண்டு, மேரு, மெத்தை. மீதி எல்லாமே காட்டை குறிக்கும் சொற்கள். காட்டை குறிக்கும் சொற்கள் பாருங்கள். சில கா, கால், கான், கானகம், அடவி, வனம், முதை, சுரம், பெச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணயம். இது எல்லாமே காட்டை குறிக்கும் சொற்கள். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 14. நெஞ்சில் உரமின்றி நேர்மையை திறமின்றி வஞ்சனை சொல்லுவரடி கிளியே வாய் சொல்லை வீரரடி என்ற வரிகள் யாருடையது?
பாரதியார். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதத்தலற்று நாட்டத்தில் கொள்ளரடி கிளியே நாளில் பறந்தரடி பரப்பாரடி என்று கிளிக்கண்ணி பாடலை இயற்றியவர் பாரதியார். வாழை கன்று ஈன்றது. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை சேர்த்தெழுதுக. ஆன்சர் பி, கிழங்கெடுக்கும். அடுத்தது பாடம் 2, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். பாடம் 2, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் எவை? மரங்கள். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் தலையமைப்பை கவிதையை இயற்றியவர் ராஜ மார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்பது அந்த நூலின் தலைப்பு கூட. கருநீல கோழிகுண்டு ராஜ மார்த்தாண்டன் வர்ணிக்கும் படம். அது பார்த்தீங்கன்னா கருநீல கோழிகுண்டு என ராஜ மார்த்தாண்டன் வர்ணிக்கும் படம் பேர் நாவல் படம். ஆன்சர் பி, நாவல் படம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையை ராஜ மார்த்தாண்டன் குறிப்பிடும் மரம் நாவல் மரம். அடுத்து பாருங்க, துஷ்டி கேட்டல் என்றால் என்ன? துக்கம் விசாரித்தல். ராஜ மார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எது? கொல்லிப்பாவை. ராஜ மார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா கொல்லிப்பாவை. ராஜ மார்த்தாண்டன் எந்த நூலுக்கு கேங்களா தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது? ராஜ மார்த்தாண்டனின் கவிதைகள். சிறந்த தமிழ்மொழி கவிதைகளை தொகுத்து பின்வரும் எந்த தலைப்பில் ராஜ மார்த்தாண்டன் நூலாக்கி உள்ளார்? கொங்குதோர் வாழ்க்கை. ஆன்சர் பி, கொங்குதோர் வாழ்க்கை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற கவிதையை இயற்றியவர் யார்? கவிதையை இயற்றியவர் கலா பிரியா. கொம்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேளாங்காய் பறித்து போடும் வேய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை கருவ முட்கள். சொன்னவர் யார்? கலாப்பிரியா. நாவற்பழத்திற்கு உவமையாக ராஜ மார்த்தாண்டன் கூறுவது கோழி குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடுபவை. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஒட்டிய பழங்கள். பெயரறிய என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறிய. கொஸ்டின் நம்பர் 29. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு நேற்று இரவு. ஆன்சர் சி, நேற்று இரவு. பாடம் 3, விலங்குகள் உலகம். தமிழ்நாட்டில் 2வது பெரிய புலிகள் காப்பகம் எங்குள்ளது? முண்டந்துறை. 2வது பெரிய புலிகள் காப்பகம் முண்டாந்துறை. பாருங்க, 895 சதுர கிலோமீட்டர் பரப்பில் கொண்டது. உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? 2 வகையான யானைகள் உள்ளன. உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளனனா 2 வகையான யானைகள் உள்ளன. எந்த வகை யானைகளில் ஆண் யானை பெண் யானை என 2க்குமே தந்தம் உண்டு? ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் 2க்குமே தந்தம் உண்டு. ஆப்பிரிக்கா யானைக்கு மட்டும்தான் 2க்குமே தந்தம் உண்டு. எந்த வகை யானைகளுக்கு ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் உண்டு? ஆசிய யானை. யானைகள் பற்றிய வாக்கியங்களில் பொருத்தமில்லா தொடரை கண்டறி. யானைகள் எப்போதும் கூட்டமாகத்தான் வாழும். சரி. கூட்டத்திற்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும். நாளொன்றுக்கு 250 கிலோ உணவாகவும் 65 லிட்டர்
தண்ணீர் அருந்தும். இப்போ 250 கிலோ உணவு உண்ணும், அதாவது இந்த இலைய 65 லிட்டர் தண்ணி குடிக்கும். சரி. தங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு தேவைக்கான இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். சரி. குறைவான நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை. தவறு. ஓகேங்களா? ஆன்சர் டி தான் தவறு. பொதுவாக மனிதர்களை தாக்காது, பாசம் நிறைந்தது, கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றல், மோப்ப சக்தி எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது, ஆற்றல் மிகுதி. அடுத்தது 36வது கொஸ்டின். கரடி ஒரு அனைத்துண்ணி. கரடி கரையான் மற்றும் புற்று ஈசலை விரும்பி உண்ணும். கரையான் புற்று ஈசலை விரும்பி உண்ணும். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? கோயமுத்தூர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயமுத்தூர். இங்கு இளநிலை வானியல் மற்றும் முதுநிலை வானியல் ஆகிய படிப்புகளும் உள்ளன. நன்கு வளர்ந்த கரடி எத்தனை கிலோ வரை எடை கொண்டது? 160 கிலோ. 160 கிலோ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. பின்வரும் எந்த விலங்கு பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை மற்றும் இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது? புலி. எது? புலி. புலி பொருந்தாத சொற்றொடரை கண்டறிய. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் பல புலிகள் வாழும். இதுதான் பொருந்தாதது. புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. கருவுற்ற புலியானது 96 நாட்களுக்குள் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். குட்டிகள் வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கென எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிவிடும். சரி. அப்போ ஓகேங்களா, இதில் தவறானது. ஆன்சர் பி மட்டும்தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 42. புலிதான் ஒரு காட்டின் பலத்தை குறிக்கும் குறியீடு. புலிதான் ஒரு காட்டின் பலத்தை குறிக்கும் குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே அதனை டேஸ் என்ப. பண்புள்ள விலங்கு. உலகில் எத்தனை வகை சிங்கங்கள் உள்ளன? 2 வகை சிங்கங்கள் உள்ளன. இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் எந்த சரணாலயத்தில் மட்டும் உள்ளன? ஆசிய சிங்கம் கீர் சரணாலயம், குஜராத்து. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் சிறந்ததால் இயற்கை விஞ்ஞானிகள் எது காட்டுக்கு அரசன் என்கிறார்? காட்டுக்கு அரசன் என்கின்றனர். புலி. எது? புலி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. உலகின் எல்லா வகை மான்களிலும் அழகில் சிறந்த மான்கள் இந்திய புள்ளி மான்கள். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளின் வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டாந்துறை. காட்டாறு எவ்வாறு சொல்லை பிரித்து கிடைப்பது? காட்டு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து கிடப்பது, பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. அனைத்து கூட்டல் உண்ணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. நேரம் கூட்டல் ஆகிறது. நேரம் கூட்டல் ஆகிறது என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு வேட்டையாடிய. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புலி. யானைகள் கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பாற்றுவது அதன் அடர்ந்த ரோமங்கள். அடுத்து பாருங்க, பாடம் 4 வனமகன். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய மணற்தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் ஜாதவ் பயாங்கோ. பின்வரும் எதன் வருகையை
தமது உழைப்புக்கு கிடைத்த பரிசாக யாதம் பயாங்கோ கருதினார். யானைகள். ஜாதா பயாங்கோ எம்மாநிலத்தை சார்ந்தவர்? ஓகேங்களா, அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர். ஜாதா பயாங்கோ எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இந்திய வனமகன் என்று அழைக்கக்கூடியவர் ஜாதா பயாங்கோ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 57. 1979 ஆண்டு 1979 ஆண்டு பிரம்மபுத்திராவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காரணமாக எவை மடிந்த சம்பவம் ஜாதம் பயாங்கோ அவர்களை மிகவும் பாதித்தது? ஓகேங்களா, பாம்புகள். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள தீவில் எந்த மரங்கள் மட்டுமே வளரும் என வனத்துறையினர் ஜாதா பயாங்கோவிடம் கூறினார்? ஓகேங்களா, மூங்கில். ஆன்சர் டி, மூங்கில். அரசு கொண்டு வந்த டேஸ் திட்டத்தில் ஜாதா பயாங்கோ இணைந்து கொண்டார். சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். 60. மண்புழுக்கள் மட்டுமின்றி மண்ணின் தன்மையை மாற்ற மற்றொரு உயிரி சிவப்பு காட்டெரும்பு. சிவப்பு மண்புழு மட்டுமின்றி மண்ணின் தன்மையை மாற்றும் மற்றொரு உயிரி சிவப்பு கட்டெரும்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. சிவப்பு கட்டெரும்பு மண்ணின் தன்மையை மாற்றும் மற்றொரு உயிரி என்று ஜாதா பயாங்கோவிடம் தெரிவித்த அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாது நாத். காட்டின் வளம் எவ்வாறு குறிப்பிடப்படும் விலங்கு? காட்டின் வளம் என்று குறிப்பிடும் விலங்கு சிங்கம். ஜாதா பயாங்கோ அவர்களின் காடு பற்றி முதலில் செய்தி வெளியிட்ட இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. 64. 2012 ஆண்டு ஜாதாவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. இந்திய அரசு 2015 ஆண்டு ஜாதா பயாங்கோவிற்கு வழங்கிய விருது என்ன? பத்மஸ்ரீ. ஜாதா பயாங்கோவிற்கு பதிப்பு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம். 67. எந்த விலங்கு வந்த பிறகுதான் தான் உருவாக்கிய காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது என்று ஜாதா பயாங்கோ கூறுகிறார்? புலி. ஆன்சர் டி, புலி. தன் காட்டை பற்றி கேள்விப்பட்டு அதை பார்க்க வந்த வனவிலங்கு ஆர்வலர் யார் என்று ஜாதா கூறினார்? ஓகேங்களா, ஜிட்டு கலிட்டா. அடுத்து பாடம் 5 4 வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்துக்களும் அதன் ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை டேஸ் மாத்திரை என்பர். எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்கள் டேஸ் என்கிறோம், குறுக்கம் என்கிறோம். குறைந்து ஒலிக்கிறத குறுக்கம் என்கிறோம். குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓகேங்களா. 72. ஐ, கை, பை என்ற ஐகார எழுத்துக்கள் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் எப்போது முழுமையாக ஒலிக்கிறது? தனித்து வரும்போது. அடுத்து 73வது கொஸ்டின் நம்பர் 73. ஐகார எழுத்தானது வையம், சமையல், பறவை என சொற்களில் முதல், இடை, கடை ஆகிய இடங்களில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகார குறுக்கம். ஐகார சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1 மாத்திரை அளவில். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1 மாத்திரை. அப்போ ஐங்கிற எழுத்து தனித்து வந்துச்சுன்னா 2 மாத்திரை. ஐப்பசி அப்படின்னு
முதலில் வந்தால் ஒன்றை, ஓகேங்களா, ஒன்றை. கடைசியில் வந்தால், ஓகேங்களா, கடைசி என்னது, ஓகேங்களா, படை. ஐ, இந்த ஐ கடைசி வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை, ஐ தனிச்சு வந்துச்சுன்னா 2 மாத்திரை, ஐங்கிற எழுத்து முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, கடைசியில் வந்துச்சுன்னா, ஓகேங்களா, ஒரு மாத்திரை. இடையிலையும் கடையிலையும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை, இடையிலையும் கடையிலையும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை. அடுத்து பாருங்க 76. அவ் வவ். அவ் வவ் என்ற அவுகார எழுத்துக்கள் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து எப்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது? தனித்து வரும்போது. ஔவையா, வௌவால் என சொற்களில் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது? 1.5 மாத்திரை அளவு. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் போது அவுகாரம், அவுகார குறுக்கம் எனப்படும். அவுகாரம் ஒரு சொல்லின் எப்பகுதியில் வராது, ஓகேங்களா, முதல்ல மட்டும்தான் வராது, முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் கடையிலையும் வராது. அப்போ ஆன்சர் பிசி. பிசி ஆன்சர் பிசி. இடையிலையும் கடையிலையும் அவு என்கின்ற எழுத்து வராது, முதலில் மட்டும்தான் வரும். அடுத்து பாருங்க, அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய் எழுத்துக்கள் தனக்குரிய டேஸ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. 1/2 மாத்திரை அளவாக முழுமையாக ஒலிக்கிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 80. வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிற்கு பதிலாக எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது? ஓகேங்களா, 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. மகர மெய்யானது எந்தெந்த எழுத்துக்களை அடுத்து வரும்போது தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது? இன்னு 2 சுழி இன்னு 3 சுழி இன்னு. போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் சொல்லின் ஓசை சீரமைக்க பயன்படுத்தின. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகர குறுக்கம் எனப்படும். அஃது இஃது, அஃது இஃது ஆகிய சொற்கள் ஆயுத எழுத்து தனக்குரிய டேஸ் மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்கிறது. 1/2 மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 83. முள் கூட்டல் தீது. முள் கூட்டல் தீது என்பது முற்றிது எனவும் கல் கூட்டல் தீது கற்றிது எனவும் சேரும். இச்சொற்கள் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் டேஸ் எனப்படும். ஓகேங்களா, ஆயுத குறுக்கம். வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. பணம் கிடைத்தது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 86. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவுகார குறுக்கம். சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவுகார குறுக்கம். அடுத்து கலைச்சொற்கள். தீவு ஐஸ்லேண்ட், ஊமை பேரபுல், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசார்ஜ், காடு ஜங்குல், வனவிலங்கு வைல்டு அனிமல்ஸ், வனவியல் ஃபாரஸ்ட்ரீஸ், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கான்சர்வர், பல்லுயிர் மண்டலம் பயோ டிஸ்கவரி, பயோ டிஸ்வரசிட்டி, பயோடிஸ்டிவரி. அடுத்து திருக்குறள். அடுத்த பாடம் திருக்குறள். பாடம் 6 திருக்குறள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டிய குருதிரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் ஔவையார். ஒருவர் தன் நெஞ்சில் டேஸ் இல்லாத குணத்தையும் ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். பொறாமை. குறள் பாருங்க. ஒழுங்கார கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. யாருடைய வறுமை யாருடைய வறுமை சான்றோரால் ஆராயப்படும் என வள்ளுவர் கூறுகிறார். பொறாமை இல்லாதவனின். யாருடைய செல்வம் சான்றோரால் ஆராயப்படும் என வள்ளுவர் கூறுகிறார். பொறாமை கொண்டவனின். பொறாமை கொண்டவனின். அதுக்கு பாருங்கள் ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அவ்விரு நெஞ்சந்தான் ஆக்கமும் செவ்வியான்
கேடும் நினைக்கப்படும். ஒருவர் இல்லாத போது எவற்றை செய்யக்கூடாது, ஒருவர் இல்லாத போது எவற்றை செய்யக்கூடாது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். புறங்கூறல். குறள் பாருங்க. கண்ணின்று கண்ணற சொல்லின் சொல்லற்க முன் என்று பின்னோக்கி சொல். பிறருடைய குற்றத்தை காண்பது போல தம்முடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் எது இல்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். துன்பம் இல்லை. குறள் பாருங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிற்பின் தீதுண்டு மண்ணும் உயிர்க்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் என்று துவங்கும் குறளில் செல்வாக்குகளில் சிறந்த செல்வங்கள் திருவள்ளுவர் எச்செல்வத்தை குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? அருட்செல்வம். எதை சொல்லிருக்கிறாரு? அருட்செல்வம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 94. பூரி யார் என்ற சொல்லின் பொருள் இழித்தோர். ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது எதை எண்ணி பார்த்தல் வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். தன்னை விட வலிமையுடையவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலையை. ஆன்சர் பி. பாருங்க. குறள். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. எது வாய்மை என்று வள்ளுவர் கூறுகிறார். தீமை இல்லாத சொற்களை சொல்லுதல். வாய்மை எனப்படுவது யாதென்றும் தீமை இல்லாத சொல் தான் இதனுடைய குறள். அடுத்து பாருங்க 97. ஒருவருக்கு தான் நெஞ்சாரிய பொய் சொல்லினால் அவரை வருந்துவது எது யார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அவருடைய நெஞ்சம். குறள் பாருங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யார்க்கு பொய்த்த பின் தன்னெஞ்சி தன்னையே சுடும் என்பதுதான் குறள். 98. உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர். குறள் பாருங்க. உள்ளத்தால் பொய்யாது ஒழுங்கின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அடுத்தது 99வது கொஸ்டின். சிறந்த அரசின் செயல் என திருவள்ளுவர் கூறும் 4 செயல்களில் சரியான வரிசை. பொருள் வரும் வழிகளை அறிதல். அவ்வழிகள் பொருள்களை சேர்த்த பொருளை பாதுகாத்தல். காத்த பொருளை பயணிகளுக்கு வகையில் திட்டமிட்டு செலவிடுதல். 4மே வரிசையா. சி 1, 2, 3, 4. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவற்றுள் எது திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் அல்ல? கவி சக்கரவர்த்தி மட்டும்தான் சிறப்பு பெயர் அல்ல. முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் இதெல்லாமே திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர். திருவள்ளுவர் சிறப்பு பெயர் இல்லாதது கவி சக்கரவர்த்தி. திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது? திருக்குறள் 3 பகுப்புகளை கொண்டது. திருக்குறளில் அறத்துப்பாலில் பகுதிகளில் எத்தனை அறங்கள் உள்ளன? 38. பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25. இவற்றுள் எது திருக்குறளின் சிறப்பு பெயர் அல்ல? வேளாண் வேதம் மட்டும்தான் சிறப்பு பெயர் அல்ல. முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி இது 3மே திருக்குறளுடைய சிறப்பு பெயர் அல்லாதது வேளாண் வேதம். வேளாண் வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் நாலடியார். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். செல்வம் சான்றோர்களில் ஆராயப்படும். ஓகேங்களா? பொறாமை இல்லாதவன். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொருள் கூட்டல் சொல்லு. 109. யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு.
என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தன்னெஞ்சி. ஆன்சர் பி தன்னெஞ்சி. அடுத்து 111வது கொஸ்டின் நம்பர் 111. தீது கூட்டல் உண்டோ, தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு. ஓகேங்களா, தீது உண்டோ. 112. ஹரிச்சந்திர நாடகம் பார்த்த காந்தியடிகள் இனி தம் வாழ்நாள் பொய்யே பேசக்கூடாது என்று நினைத்தார். காந்தியடிகளின் பொய் பேசாத பண்பை காந்தியடிகள் எல்லார் இதயத்திலையும் இடம் பிடிக்க காரணமாக அமைந்தது மேற்கண்ட பொருத்தமான திருக்குறள் எது? ஓகேங்களா, உள்ளத்தால் பொய்யாது ஒளிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, சில திருத்தங்கள் விளக்கங்கள். கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் ஒன்று வருகிறது அப்படிங்கிறது அதில் ஆன்சரில் தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, உப்பு சத்தியாகிரகத்தின் போது தான் அந்த பாடல் பாடியிருக்கிறாங்க. வெள்ளையினை வெளியேறு இயக்கம்ங்கிறது தவறு. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லியிருக்கு. ஓகேங்களா, கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் வருது அப்படிங்கிற நாமக்கல் பாடியது உப்பு சத்தியாகிரகம், அதாவது சட்ட மறுப்பு இயக்கம்னு சொல்லுவாங்க. எது? சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம். இந்த இயக்கத்தின் போது தான் முதல்ல இந்த பாடல் பாடியிருக்காரு. ஓகேங்களா, ஆன்சர் தப்பாக சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் ஒன்று வருது அந்த பாடல் நாமக்கல் கவிஞர் உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம். பிசியார்ந்த நாடகத்திற்கு பாரதிதாசனுக்கு சாகிப் அகாடமிக் விருது பெற்ற ஆண்டு 1969. பாருங்க. பூவின் 7 பருமங்கள். அரும்பு பூவின் அரும்பும் நிலை. மொட்டு பூ மொக்குவிடும் நிலை. முகை பூ மகிழ்விக்கும் நிலை. மலர் பூ மலரும் நிலை. அலர் பூ மலர்ந்த நிலை. வி பூ வாடும் நிலை. பொம்மல் பூ வதங்கும் நிலை. பூ வதங்கும் நிலை. பாருங்க. வரலாறு என்பதன் குற்றிலுகரம் உயிர் தொடர் குற்றிலுகரம். உயிர் தொடர் குற்றிலுகரம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் குற்றிலுகரம் உயிர் தொடர் குற்றிலுகரம். அப்போ வரலாறு என்பது தப்பாக சொல்லியிருக்கிறோம். வரலாறு என்பது உயிர் தொடர் குற்றிலுகரம். ஓகேங்களா, உயிர் தொடர் குற்றிலுகரம். அப்போ நம்ம தப்பாக சொன்னதை எது சொல்லியிருக்கிறோம்? ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் ஒன்று வருது அப்படிங்கிற பாடல் நம்ம தப்பாக ஆன்சர் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்குன்னா வெள்ளையினை வெளியேறி இயக்கம்னு சொல்லியிருக்கிறோம். அது தவறு. ஓகேங்களா, அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, சட்ட மறுப்பு இயக்கம். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை. ஓகேங்களா, திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை. திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்தில் ஓகேங்களா நம்ம நாமக்கல் கவிஞர் பாடக்கூடிய பாடல். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.